இந்த பொண்ணு இருக்கிற எல்லா கம்பெனிலையுமே இன்டர்வியூ அட்டன் பண்ணுறான். ஆனால் யாருமே இவளுக்கு வேலை தர தயாராக இல்லை. அப்போ ஒரு நாள் இவ இப்படி வேலைக்காண்டி கஷ்டப்பட்டு அலையிறத பார்த்த ஒரு கம்பெனியோட CEO டக்குன்னு தன்னோட கடந்த காலத்தை நினச்சி பார்க்குறாரு. ஏன்னா அவருமே இந்த பொண்ணு மாதிரி வேலைக்காண்டி ஒரு காலத்தில் அலைஞ்சவர் தான். ஸோ அதெல்லாம் நினச்சி பார்த்து இந்த பொண்ணுக்கு தன்னோட கம்பெனிலேயே ஒரு வேலையை கொடுக்குறாரு. ஜூனியர் எம்ப்ளாயாக ஜாயின் பண்ண இவ இப்போ 3 வருஷத்துக்கு அப்புறம் சேல்ஸ் மேனேஜர் ஆகி மந்த்லி $10,000 மேலே சம்பாதிக்கிறார். இருந்துமே அதில் ஒரு சாட்டிஸ்ஃபை இல்லைன்னு சொல்லிட்டு வேலையை ரிசைன் பண்ணலான்னு முடிவு எடுக்கிறார். அதுக்கு காரணமாக பாஸ் கிட்ட நான் 3 வருஷமா இந்த கம்பெனியில் வேலை பார்க்குறேன், அப்படி இருந்து நீங்க எனக்கு கம்மியான சம்பளம் கொடுக்குறீங்கன்னு சொல்றோம். அதை கேட்டுட்டு பாஸ் பயங்கரமா கோவப்பட்டு, என்ன விளையாடுறியா, இந்த கம்பெனிலேயே எல்லாரை விடையும் அதிகமா நீ தான் சேலரி வாங்குற, நான் இல்லாம உன்னால இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியுமான்னு சொல்லி கேட்கிறாரு. ஆனா அதெல்லாம் இவ கொஞ்சம் கூட கண்டுக்காம அந்த கம்பெனியை விட்டு வெளியே போயிட்டு ஒரு புது கம்பெனி ஒன்னா அவளே ஸ்டார்ட் பண்றா. பாஸோட கம்பெனியை விட நம்ம தான் முன்னிலையில இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவுமே சீக்கிரட்டா பாஸோட எல்லா கிளைண்ட்ஸோட டீட்டெயில்ஸுமே ஆட்டையை போட்டுருவா. பாஸோட கம்பெனிக்கு எந்த ஒரு கான்ட்ராக்டுமே போக கூடாது, நம்மளோட கம்பெனிக்கு தான் எல்லா கான்ட்ராக்டும் வரணும்னு சொல்லிட்டு திட்டம் போட்டா. ஆனா இவ நினைச்ச மாதிரி நடந்துச்சான்னு கேட்டா அதான் இல்ல. எல்லா கிளைண்ட்ஸுமே இவ கூட போட்ட கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிட்டாங்க. அத்தனை கிளைண்ட்ஸும் சொன்ன ஒரே வார்த்தை, எந்த ஒரு டீலா இருந்தாலுமே அது உங்க பாஸோட மட்டும்தான் அப்படின்னு. அதை கேட்ட உடனே இவ பயங்கரமா ஷாக் ஆகி நம்ம பண்ணது பெரிய தப்புன்னு உணர்ந்துட்டா. போடு சும்மாவா எழுதி வச்சாரு வள்ளுவர், நன்றி மறப்பது நன்றன்று. இதுக்கு இந்த திருக்குறள் வராது. உங்களுக்கு தெரிஞ்ச கரெக்டான குரலை கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.